ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா, இனிமே இங்கே வராது, இனிமே அங்கே போகாது, இனிமே என்கிட்ட பேசாது, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், இதுக்கப்புறம் என்கிட்ட கேட்காது, இதுக்கப்புறம் இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் இனிமேல், இதுக்கப்புறம், இதுக்கு பிறகு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, அதை தான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். அதை இங்கிலீஷ் வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் கற்றுக்க போகிறோம். ஸோ முதல்ல இனிமேல், இதுக்கப்புறம், இதற்கு பிறகு இதெல்லாம் நம்ம இங்கிலீஷில் ஹியர் ஆஃப்டர், ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃப்ரம் நவ் ஆன், ஃப்ரம் நவ் ஆன் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்லி ஹியர் ஆஃப்டர் அப்படின்றது ஒரு ஆட்வர்ப். ஸோ அதனால் அதை வந்து சென்டென்ஸில் எண்டில் பயன்படுத்துறது தான் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும். மற்றபடி ஹியர் ஆஃப்டர்ன்றது நம்ம சென்டென்ஸில் பிகினிங்லேயே பயன்படுத்தலாம். பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்ஷனாக இருக்காது. பிகினிங்கில் பயன்படுத்துறது தவறு கிடையாது. பட் இருந்தாலும் எண்டில் பயன்படுத்துறது தான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல இனிமேல் அங்கே போகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அங்கே போகாது அப்படின்னா டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனிமேல் அங்கே போகாது அப்படின்றது டோன்ட் கோ தேர் ஹியர் ஆஃப்டர், டோன்ட் கோ தேர் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஃப்ரம் நவ் ஆன் டோன்ட் கோ தேர், ஃப்ரம் நவ் ஆன் டோன்ட் கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். இனிமே இங்கே வராத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வராதே அப்படின்னா டோன்ட் கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனிமேல் இங்கே வராதே அப்படின்றது டோன்ட் கம் ஹியர் ஹியர் ஆஃப்டர், டோன்ட் கம் ஹியர் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரம் நவ் ஆன் டோன்ட் கம் ஹியர், ஃப்ரம் நவ் ஆன் டோன்ட் கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இதே போல தான் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல தமிழ் வாக்கியங்கள்லாம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு தான் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் நான் கொடுப்பேன். இப்போ நான் தமிழில் கொடுத்த உடனே இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு என்னுடைய ட்ரான்ஸ்லேஷன் வரும்போது உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேசாத அப்படின்னா டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்கிட்ட பேசாத அப்படின்னா டோன்ட் டாக் டு மீ. இப்போ இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்றது டோன்ட் டாக் டு மீ ஹியர் ஆஃப்டர், டோன்ட் டாக் டு மீ ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். இனிமே உன்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்றது ஐ won't டாக் டு யூ ஹியர் ஆஃப்டர், ஐ won't டாக் டு யூ ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். இனிமே நான் சீக்கிரம் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உறுதிமொழி எடுக்கிறோம் இல்லையா, நான் இனிமேல் சீக்கிரம் எழுந்திருப்பேன் அப்படின்றது ஹியர் ஆஃப்டர் ஐல் வேக் அப் ஏர்லி, ஹியர் ஆஃப்டர் ஐல் வேக் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். இனிமே நான் ஒவ்வொரு மாதமும் பணம் சேமித்து வைப்பேன் அப்படின்றது ஹியர் ஆஃப்டர் ஐல் சேவ் மணி எவ்ரி மந்த், ஹியர் ஆஃப்டர் ஐல் சேவ் மணி எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லலாம். இனிமே நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தப்பெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுப்போம் இல்லையா. அப்போ இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்றது ஹியர் ஆஃப்டர் ஐ won't மேக் திஸ் மிஸ்டேக், ஹியர் ஆஃப்டர் ஐ won't மேக் திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். இனிமே இந்த வளாகத்தில் நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பஸ்குள்ளே நீங்கள் என்டர் ஆயிட்டீங்கன்னாவே அங்கே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ரூல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ இனிமேல் இந்த வளாகத்தில் நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேச வேண்டும் அப்படின்றத ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ் இன்சைட் த கேம்பஸ், ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் ஸ்பீக் ஒன்லி இங்கிலீஷ் இன்சைட் த கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீ என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போகக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ, வெளியில் போகக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ அவுட். என்னோட பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது அப்படின்னா யூ ஷுட் நாட் கோ அவுட் வித்தவுட் மை பெர்மிஷன். இனிமே நீ என்னோட பெர்மிஷன் இல்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்றது ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் கோ அவுட் வித்தவுட் மை பெர்மிஷன், hereafter you should not go out without my permission அப்படின்னு சொல்லலாம். இனிமே நீ என்னோட பெர்மிஷன் வாங்கணும், நீ இனிமே என்னோட பெர்மிஷன் பெற வேண்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதை நம்ம இங்கிலீஷில் hereafter you must get my permission, hereafter you must get my permission அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீங்கள் உங்கள் வீட்டு பாடத்தை நேரத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ லேட்டாக சப்மிட் பண்ணுறவங்கள்ட்ட டீச்சர் சொல்லுவாங்க இல்லையா, இனிமேல் நீங்கள் உங்களோட வீட்டு பாடத்தை நேரத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத. ஹியர் ஆஃப்டர் யூ மஸ்ட் சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். ஹியர் ஆஃப்டர் யூ மஸ்ட் சப்மிட் யுவர் ஹோம்ஒர்க் ஆன் டைம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நாம் ஆன்லைனில் மட்டுமே சந்திப்போம் அப்படின்றத. ஹியர் ஆஃப்டர் வில் மீட் ஒன்லி ஆன்லைன். ஹியர் ஆஃப்டர் வில் மீட் ஒன்லி ஆன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நீ அவளை சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் மீட் ஹர். ஹியர் ஆஃப்டர் யூ ஷுட் நாட் மீட் ஹர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடைசியாக உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னது அப்படின்னா, இனிமேல் நான் ஆங்கிலத்தில் யோசிப்பேன், இனிமேல் நான் ஆங்கிலத்தில் சிந்திப்பேன் அப்படின்றத எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க அப்படின்றத நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு ஹியர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு ஆட்வர்பை பயன்படுத்தி எக்கச்சக்கமான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம அடுத்த லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.